19 10 ஆண்டுகள் ஆட்சி கிடையாது. அப்ப அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. கலைஞர் இறந்துட்டாரு, ஜெயலலிதா இல்ல, அரசியல்ல யாருமே கிடையாது, ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது, நாங்க தூசு தட்டி தூக்கிடுவோம்னு அதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்கிறது தெரிஞ்சுங்க. கட்சி ஆரம்பிச்சவங்க பெரிய வெற்றிடம் இருக்கு. ஸ்டாலின்லாம் ஒரு ஆள் கிடையாது, ஜெயலலிதா போயிட்டாங்க, அப்புறம் என்ன கலைஞரும் இல்ல, ஸ்டாலின்ல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மண்டபத்தில் கூட்டத்தை போட்டாங்க. இதே மாதிரி போட்டு இப்போ பொதுக்குழு செயற்குழு என்னென்னமோ குழுலாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. மொத்தமாக முடிச்சு விட்டாருல 2019. மிச்சம் மீதி கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டு தேவையில்ல 2021 தேதியில் டோட்டலாக முடிச்சு விட்டாரு. அப்போ 2 தேர்தலை எதிர்கொண்டு இவர் எதிராக பேசின, இவருக்கு எதிராக ஆரம்பித்த கட்சிகள் எல்லாம் சாதாரண நபர் கிடையாது, தமிழ்நாட்டின் பிரமுகர்கள். ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிற யோசனையே வரல, ஒருத்தர் கட்சியை கழிச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு, இன்னொருத்தர் அவர் கட்சி என்ன கதி ஆச்சுன்னே தெரில, அமமுக காரர் எங்கே போனாருன்னே தெரில. இன்னைக்கு வரைக்கும் இது அருந்த ஒரு கோழி மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் ஆள்கள் வந்து டெபாசிட் வாங்க முடியலன்னு இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை பேச மாட்டார். அந்த கட்சி பேரெல்லாம் அவர் சொன்னது